வந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் தாளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். Pongal is a strong symbol of Tamil language, heritage and tradition, serving you a cultural festival. We are delighted to welcome you to a special Pongal edition of Indian Beat. எங்களோடு பொங்கல் விழாவை இனிமையாக கொண்டாட அழைக்கிறோம். பொங்கலை வரவேற்ற ஒளியூட்டு நிகழ்ச்சி. Lori, warmth, prosperity and togetherness. பல்கலைக்கழகத்தில் பொங்கல். பொங்கலை முன்னிட்டு ஸ்ரேங்குன் சாலை ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சுகமான சூழலில் இருந்தபடி லிட்டில் இந்தியாவிலிருந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். These festive street lights bring out a sense of joy, warmth and community spirit, transforming Little India into a dazzling place and signals the arrival of Pongal. 4 நாள் கொண்டாடப்படும் பொங்கல் விழா அர்த்தமுள்ள பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது. The Pongal festival brings together families and communities, strengthening relationships and shared values. சிங்கப்பூரில் பொங்கல் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதை குறிக்கும் ஒளியூட்டு நிகழ்ச்சியை முதலில் பார்ப்போம். பொங்கல் விழா ஒளியூட்டு நிகழ்ச்சிக்கு ஜனவரி 10ஆம் தேதி லீஷா ஏற்பாடு செய்திருந்தது. தொடக்க நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் பாரம்பரிய இசை நடனத்துடன் வரவேற்கப்பட்டனர். கடின உழைப்பையும் மக்களின் ஒற்றுமையையும் கொண்டாடும் பொங்கல் விழா பல்வேறு கலாச்சாரங்களில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது என்றார் சிறப்பு விருந்தினர். ஒன்றுபட்டு கடுமையாக உழைக்கும் போது நமக்கு பலனாக நல்ல அறுவடை கிடைக்கிறது என்றும் அவர் சொன்னார். Happy Pongal, Pongalo Pongal. Thank you. கலை நிகழ்ச்சியோடு ஒளியூட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சியை காண ஏராளமானவர்கள் திரண்டிருந்தனர். பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் லீஷா என்ற லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் ஒளியூட்டை முக்கிய நிகழ்வாக ஏற்று நடத்துகிறது. லிட்டில் இந்தியாவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வரை விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. இவ்வாண்டு பொங்கல் கொண்டாட்டங்களில் பல புது முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. பொங்கல் நம்ம கலாச்சாரத்தை ஒட்டின ஒரு ஈவெண்ட். ஸோ அதனால் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கிறோன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். பொங்கல் லைட் அப்க்கு ஒரு 10-15 நாளுக்கு இந்த ஈவெண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே போவோம். பொங்கல் டிஸ்ட்ரிபியூஷன், மாணவர்கள் இங்கே கலந்துக்குவாங்க, லைட் அப் செரமனி, மாடு அதெல்லாம் வந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த வருஷம் லீஷா நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாட் பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு, கலரிங் கான்டெஸ்ட், அப்புறம் இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்க போகுது. பசங்க இந்த பொங்கல் கலாச்சாரத்தை பற்றி நிறைய கற்றுக்க போகிறாங்க. அதுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி நாங்கள் ஒரு பெரிய கூட்டு பொங்கல் வைக்க போகிறோம், மாஸ் பொங்கல். அது மற்ற ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து இன்னும் பெருசாக சிறப்பாக பண்ண போகிறோம். என்ன எதிர்பார்க்கலான்னா, நம்மளுடைய ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்க்கு நம்முடைய லோக்கல் குரூப்ஸ் எல்லாம் வராங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய லீஷாவுடைய பொங்கல் லைட் அப் செரமனியே லோக்கல் குரூப்ஸ் தான் ஆடுறாங்க இந்த வருஷம். ஸோ ஒரு லோக்கல் சென்ட்ரிக்கான ஒரு இன்வால்வ்மெண்ட் இந்த வருஷம் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு பல ஒர்க் ஷாப்ஸ், இன்டராக்டிவ் ஸ்டூடெண்ட்டோட இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், பொங்கல் மேக்கிங், அந்த பொங்கல் பாட் மேக்கிங், கலரிங் எல்லாமே இந்த வருஷம் நம்ம செய்கிறோம். பொங்கல் ஒரு முக்கிய கொண்டாட்டமாக அமைந்துள்ளது. இந்திய சமூகத்தோடு மற்ற இனத்தவர்களும் கலந்து பழகும் பல்லின விழாவாக இது உருவாகி அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. தமிழகத்தில் கொண்டாடுவதைப் போல சிங்கப்பூரிலும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுவது குறித்து பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். யூஸ்வலாக ஊரில் இருந்தால் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இங்கே சூப்பராக இருக்குது. we can see many people in saree. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தோம். பட் நிறைய பேர் சாரீ அண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸில் வந்திருக்காங்க. தே லுக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த புல்லக்காட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. மாட்டு வண்டிலாம் நாங்கள் ஊர்லேயே பார்க்க முடியாது. இங்கே எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் பொங்கல் வைப்பேன். அதே நேரத்தில் என் பிள்ளைங்க கூட சேர்ந்து வைக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கும் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் தெரியறதுக்காக சேர்ந்து நம்ம செய்வோம். I think
a lot of performances I sing for the first time. Get to experience the atmosphere very lively. See the cows, see the procession, even how we walked from the center over there. It was really exciting. And the light up, I saw the lights, gorgeous, really nice. சிறிய மாட்டுப் பண்ணை வருகையாளர்களுக்கு பொங்கலுக்கும் கால்நடைகளுக்கும் உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டியது. உழவரின் உழைப்புக்கு உறுதுணையாக இருந்து வரும் கால்நடைகளுக்கு இந்த விழாவில் தனி ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக தான் நினைப்போம். ஏன்னா லீஷா அப்புறம் இந்தியன் நம்ம தொண்டூர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த இவெண்ட்டை செய்கிறோம். இது பொதுமக்களுக்காக, நம்மளுடைய மற்ற இனத்தவங்களுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டையும் மீண்டும் காற்றுக்காகவே நம்ம இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். ஸோ இது ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா தான் நினைக்கிறோம். இவ்வாண்டு கொண்டாட்டத்தில் உள்ளூர் கலைக்குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மாணவர்களோடு மற்ற மாணவர்களும் பொங்கலை பற்றி அறிந்து கொள்ளும்படி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறுவடை திருநாள் உழைப்பை போற்றுகிறது. இந்த விழாவில் கலந்து மகிழ்ந்து நம் பாரம்பரியத்தை தொடர்ந்து கட்டிக்காக்கும்படி அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர். பொங்கல் ஒளியூட்டை தொடர்ந்து லிட்டில் இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. Many Pongal events will be taking place from January 9th to February 8th and you are most welcome to participate in all of them. அறுவடை திருநாளின் அற்புதத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் திருவிழா. Yes, we are going to a community gathering that brings women together through culture and tradition. இந்த இடைவெளிக்கு பிறகு தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அறுவடை காலம் இந்தியாவில் பல நூறு ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வாழ்வின் ஆதாரமான உழவு தொழிலை போற்றும் சமூகம் அறுவடை திருவிழாவை ஆரவாரத்தோடு கொண்டாடுகிறது. Harvest festivals are very important in India because they celebrate food, farmers and nature. India has been an agricultural economy for thousands of years and these festivals remind us to be grateful and teaches us the value of farming. சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் விவசாயம் பெருமளவில் செய்யப்படவில்லை என்றாலும் உணவு வழங்கும் விவசாயத்துறையின் முக்கியத்துவத்திற்கு மதிப்பு கொடுக்கப்படுவதை பொங்கல் உணர்த்துகிறது. Lori, Pongal and Makar Sankranti are harvest festivals celebrated in different parts of India during mid-January. Lori is celebrated in Punjab with songs and bonfires to say thanks to the nature for the harvest. பஞ்சாபியர்களின் அந்த கொண்டாட்டத்தில் நாமும் கலந்து கொள்வோம். In Singapore, cultures cross paths constantly, bringing color, movement, and energy to everyday life. Alongside this shared rhythm, traditions and festivals continue to hold their place. One such festival is Lori, marked by warmth, gratitude, and shared joy. Organized by the SKA Ladies Wing, Lori 2026 brought these moments together in a lively, welcoming space. Lori is actually a cultural event. It's basically celebrated in India every year. It's the celebration of end of the harvest and starting of longer days, and it's also basically we also celebrate, like Singapore, we celebrate Lori for birth of a child or marriage in the house. Today's event is just kind of a celebration. It's a happy occasion for births, marriages. I think way back in the day, maybe it might have been for harvest. But I think right now it's really just a chance for the community to get together and mark some happy milestones. And so I think that's what we're doing here with my little baby. Lori is also considered a festival of new beginnings. It holds special importance for families celebrating the first Lori of a newborn child or a newly married couple. Such celebrations symbolize blessings, growth, and good fortune. Held at the Singapore Khalsa Association, the gathering brought together women from the Sikh community. I'm here to celebrate the birth of my grandchild, and also that's why we are here to celebrate Lori. And Lori is a festival of gratitude and thanksgiving and celebration. So this is one way where I can get my friends all together under one roof to celebrate and share my happiness with them.
Lori marks the winter harvest, a time to acknowledge nature's abundance and the changing season. Traditionally, it is also a moment to celebrate new beginnings and important family milestones. Together, these practices brought warmth, gratitude, and a sense of continuity. It is a very fast-paced world that we're living in, Mondays to Fridays. Even sometimes on weekends, we don't even have time to spend time with our families. So I think it's important for us to come together for such events. The festival brings families, neighbors, and communities together. Punjabi folk songs played across the hall, accompanied by the steady beat of the dolki. Gita performances followed, adding color and energy to the program. What I learned from here is the togetherness of everyone coming together. And this is very good that Singapore Khalsa Association have actually brought this program, and they are continuing it every year for all of us to come together and actually celebrate this festive occasion. An important aspect of Lori is its social and cultural value. The setting also served as a platform for younger women to connect with the older ones, allowing shared experiences to be exchanged in simple yet enjoyable ways. In the Sikhs here, we are a very small minority, and a lot of our cultural activities are actually dying down because the youngsters don't believe in it. So as our elders, we should encourage them to participate in such activities, and there should be more wide knowledge about it. More people should spread the word that we have such festivals so that the youngsters are aware of it, and in future they can also take part when the older generation not around. They can continue these celebrations. The SKA Ladies Wing's Lori celebration reinforced the strong sense of unity and belonging within the Punjabi community in Singapore. It offered a space to come together around familiar customs and shared roots. In simple and meaningful ways, those traditions continue to be carried forward. And even as the bonfire settled, the feeling of togetherness lingered within and beyond the community. சிங்கப்பூரில் பாரம்பரிய விழாக்கள் இன்னும் ஆர்வத்தோடு கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்கின்றன. Pongal expresses gratitude to natural elements like the sun, the rain, the earth and cattle, reinforcing the harmony between us humans and nature. இளையர்களுக்கு பொங்கலை பற்றி தெரிவித்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் அடுத்து போய் வருவோம். We will be going there right after this short break. பொங்கல் கொண்டாட்டத்திற்காக லிட்டில் இந்தியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல நிகழ்வுகளில் ஒன்று இந்த கால்நடை பண்ணை. 3வது நாளான மாட்டுப் பொங்கல் விவசாயத்திற்கு இன்றியமையாத பங்காளிகளான கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்துகிறது. In our fast-paced urban life, Pongal reminds us to live sustainably, respect farmers, our food sources, and to preserve our rich culture and tradition. இது போன்ற திறந்தவெளி நடவடிக்கை, பொங்கல் சந்தை, பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிகள், பசுக்களையும் ஆடுகளையும் கொண்ட இந்த சிறு பண்ணை முதலியவை கொண்டாட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள உதவுகின்றன. To keep the youth connected to this rich tradition, many events have been organized across the island. As such, National University of Singapore Tamil Language Society has arranged for a mini carnival that transforms the Pongal Harvest Festival into a shared community experience. அந்த அனுபவத்தில் நாமும் கலந்து கொள்வோம். தேசிய பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்கள் பாரம்பரிய உடையில் வந்திருந்தனர். அதற்கு காரணம் நம்ம வீட்டு பொங்கல். தமிழ் பேரவை 3ஆம் ஆண்டாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து மற்ற சிங்கப்பூர் உயர்கல்வி நிலையங்களைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தனர். மாணவர்கள் திரண்டு பொங்கல் விழாவை உல்லாசமாக கொண்டாடினர். இப்போ நமக்கு வளர வளர ஸ்கூல் எப்போ பார்த்தாலுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் சில வாட்டி இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி செலிப்ரேட் பண்ணக்கூட நமக்கு டைம் இல்லை. அதனால இந்த மாதிரி வாய்ப்பு க்ரியேட் பண்ணணும். இது மாதிரி பொங்கல் நிகழ்ச்சி இருந்தால் மாணவர்கள் பல யூனிவர்சிட்டி இல்லாதனாலையோ எல்லோரும் இங்கே புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். ஒரு செலிப்ரேட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பொங்கல் என்பது நமது மரபு என்பதை எடுத்துச் சொல்லவும், அந்த விழாக்களை நாம் தொடர்ந்து பாதுகாத்து போற்ற வேண்டும் என்பதற்காகவும் இளையர்கள் இந்த ஒன்று கூடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பொங்கலை வீட்டு சொத்தாகவும் நம் நாட்டு சொத்தாகவும் விடாமல்
பற்றி கொண்டு கொண்டாட வேண்டும் என்று இளையர்கள் திரண்டிருந்தனர். நாம் வயலில் இறங்கி கலப்பை எடுத்து உழவில்லை என்றாலும் அப்படி இறங்கி பாடுபட்டு உணவை விளைச்சல் செய்து கொடுக்கும் விவசாயிகளின் உயர்வை போற்ற வேண்டும் என்பதை இந்த மாணவர்கள் அறிந்திருந்தனர். இது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் வந்து ஒரு பழமையான மொழின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை கட்டி காக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இது மாதிரி ஈவெண்ட்ஸ் மூலயமா மாணவர்களுக்கு எடுத்து போய் சொன்னால் அது அவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப போரிங்காக இருக்காது, இதாக இருக்காது. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி வந்து நல்லா ஃபன்னான ஒரு என்வாயர்மெண்ட்டில் நம்ம கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்கொள்கிறாங்க. இதில் வந்து அவங்க நிறையா விளையாட்டுகள் இருக்குது, உரியடித்தல், பல்லாங்குழி, இது போல் நிறையா விளையாட்டுகள் மூலம் நம்ம கலாச்சாரத்தை பற்றி மேலும் மேலும் கற்றுக்கொள்கிறோம். காலம் மாறிவிட்டது, நாமும் மாறிவிட வேண்டும் என்றில்லாமல் காலங்களை கடந்தும் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற விழாக்களை கொண்டாடி நம் பண்பாட்டு கூறுகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் இந்த மாணவர்களுக்கு அக்கறை இருந்தது. வழக்கமான பள்ளி பாடமாக நடத்தி பொங்கலை பற்றி கருத்துக்களை திணிப்பதற்கு பதில் ஆடல் பாடல் விளையாட்டு மூலம் இனிப்பான முறையில் இளையர்களால் அறுவடை திருநாளை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. கலாச்சாரம், மொழி எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி. எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம கடைசியில் தமிழ்காரங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச அதை நம்ம தான் கட்டி காக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது பாஸ் பண்ணும்போது we know for a fact that எவ்வளோ காலங்கள் வந்தாலும் தமிழர்கள் எப்போவுமே இருப்பாங்க. தமிழ் கலாச்சாரம் அண்ட் ஈவெண்ட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், செலிப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்திய சமூகத்தைச் சேர்ந்த இளையர்கள் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களின் பண்பாட்டு எண்ணங்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழர்கள்னால் உங்களுக்கு இந்த நாள் முக்கியம், இதனால தான் எவ்வளோ நவீனம் எவ்வளோ முன்னோக்கி போனாலும் கண்டிப்பாக நம்ம பின்னாடி வந்துட்டு நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியணும். அதனால் இந்த மாதிரி பண்டிகைகளை கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் இந்த காலத்தில் கண்டிப்பாக முக்கியம் தான் நினைக்கிறேன். அண்ட் இளைஞர்களுக்கு வந்துட்டு இது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு அவங்களே நிறைய விஷயம் அவங்களால புதுசாக ட்ரை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் டான்ஸ் ஆடினதே கிடையாது. இந்த இவெண்ட்டில் வந்துட்டு என்னோடய நண்பர்கள் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு நான் ஆடுறேன். இது மாதிரி நிறைய பேர் பாடுறாங்க, நிறைய பேர் புது விஷயம் ட்ரை பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காரணமாகவும் இந்த பண்டிகை இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இளைஞர்களுக்கும் புது நண்பர்களாக இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் அவங்க கற்றுக்குறாங்க. நம்ம வந்து மாணவர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி மட்டும் வரல, சிங்கப்பூர் முழுக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்துக்கிறது, பழகி வந்து இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வந்து இன்னும் டீப்பராக நம்ம வந்து அறிய வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. விவசாயம் செய்யாத நாட்டில் வாழ்ந்தாலும் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நாம் நமது பண்பாட்டு அடையாளத்தை என்றுமே தொலைத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை படைத்தனர். பொங்கல் நம் அழிக்க முடியாத பண்பாட்டு அடையாளம். அதை பண்பட்ட முறையில் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் செய்யலை அப்படின்னாலும் இது வந்து விவசாயம் இல்லாமல் இந்த நாடோ சரி இந்த உலகமோ சரி நடக்காது. அப்படின்னு இருக்கப்போ நம்ம பன்னாட்டினாலும் பண்ணுறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த நவீன காலத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே எப்படி வருதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதோட அருமை நமக்கு புரியும். அதனால அது ரொம்ப அவசியம், அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உயர்கல்வி நிலையங்களைச் சேர்ந்த சுமார் 400 மாணவர்களுக்கும் மேல் இந்த பொங்கல் ஒன்று கூடல் விழாவில் கலந்து கொண்டனர். எதிர்பார்த்ததை காட்டிலும் கிடைத்திருந்த நல்ல வரவேற்பை கண்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அடுத்த ஆண்டுகளில் இதுபோன்ற பொங்கல் விழாவை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் பிறந்திருக்கிறது. தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்த தலைமுறையினரால் அரவணைக்கப்படுவதை உணர்த்தியபடி குதூகலத்தில் நிறைந்து வழிந்தது நம்ம வீட்டு பொங்கல். பொங்கல் பண்டிகை சிறப்பு நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். If you have any community events, please share with us all your details. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழவைதான் அவர் முதலில் வைத்தார். திருவள்ளுவர் அதற்கும் ஒரு படி மேலாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என பாடினார். Harvest festivals are important because they celebrate food, thank nature, respect farmers and unite people, making them an essential part of India's culture and traditions. These festivals bring families and communities together through shared meals, rituals, music and dance, strengthening social bonds.
இந்த இனிய நிகழ்ச்சியில் இருந்து இப்போது விடைபெறுகிறோம். இது தாளம் இந்தியன் பீட். பொங்கலோ பொங்கல். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள